ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு முபாரக் ஆட்டோ ரிமிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஜாஜ் ஆரி மேக்ஸிமா வண்டிக்கு வந்து நம்ம எப்படி டீசல் ஆட்டோக்கு வந்து நம்ம எப்படி ஆயில் சர்வீஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலை பற்றின வீடியோஸ் நிறையா போடுவோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் மேக்ஸிமா ஆரி வண்டி. இந்த வண்டிக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஆயில் ஃபில்டர் ரிமூவர் போட்டு நீங்கள் கழட்டினீங்கன்னா வந்துடும். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி ஆயில் ஃபில்டர் வெளியே எடுத்து உடனே இதான் வந்து ஆயில் ரிமூவ் பண்ணுறது. நம்ம சுத்தமாக இன்ஜினுக்கு ஆயில் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுக்காக 2 போல்ட் கொடுத்துருப்பாங்க. 2 போல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு போல்ட்டை விட்டுட்டு ரெண்டாவது இந்த போல்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை மட்டும் கழட்டினோம்னா உள்ள ஃபில்டரோட வெளியே வரும். இந்த மாதிரி வரும். வந்தோன்னா ஆயில் எல்லாம் வடிஞ்சிடும். ஆயில் எல்லாம் வடிஞ்ச பிறகு நம்ம ஆயில் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இதான் வந்து இதான் வந்து மெயின் இன்ஜின் ஆயில். அடுத்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறது கீர் பாக்ஸ் ஆயில். மெயின் போல்ட் வந்து இங்கே இருக்குது, கிரௌண்ட் மெயின் போல்ட்டு. இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா கிரௌண்டில் உள்ள ஆயில் பூரா வெளியே வந்துடும். அதே போல் இந்த கிரௌண்ட் ஆயில் நம்ம ஊற்றும் போது வந்து இந்த போல்ட்டை டைட் வச்சுட்டு இங்கிட்ட ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. 10 சைஸ் போல்ட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த 12 சைஸ் போல்ட்டை வந்து டைட் வச்சு விட்டு நம்ம மேலே கிரௌண்டில் ஆயில் ஊற்றும் போது வந்து ஆயில் லெவல் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கிரௌண்ட் ஆயிலுக்கு வந்து லெவல் 250 ml ஊதுனீங்கன்னா இந்த இடத்துல வந்து லெவல் ஆயில் ஒழுகும்போது இந்த 10 சைஸ் நட்டையும் நம்ம டைட் வச்சு விட்டோம்னா இதுதான் இந்த கிரௌனுக்கு லெவலு. இதுதான் கீர் ஆயிலுக்கு லெவலு. இந்த போல்டு தான். இந்த போல்ட் இங்கே வரும், யோக்கு கிட்ட வரும் இந்த போல்ட்டு. இந்த 2 போல்ட்டு வந்து மெயின். ஏன்னா ஆயில் அதிகமாக வச்சுட்டோம்னா ஆயில் சீல் போயிடும். அப்புறம் வந்து வண்டி வந்து மதன்னு போகும், வண்டி பிக்கப் இல்லாமல் போகும். அதனால் வந்து ஆயில் லெவல் போல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலில் வந்தோன்னா ஆயில் நிப்பாட்டிக்கணும். கீர் பாக்ஸுக்கு மெயின் போல்ட்டு இதுதான். அதை வந்து நம்ம ஆயில் ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கிற போல்ட்டு இதுதான். அதே போல் வந்து கிரௌனுக்கு மெயின் போல்ட்டு இதுதான். அதே போல் வந்து இன்ஜின் வந்து லெவல் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க மேலே. அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே எடுக்கணும். இதுதான் இன்ஜினோட லெவல் ஸ்டிக்கு. இந்த லெவல் ஸ்டிக்கில் வந்து 2வது கோடு கொடுத்துருக்காங்க. 2 கோடு வரைக்கும் தான் ஆயில் ஊற்றணும். அதுக்கு மேலே ஆயில் ஒரு பாயிண்ட் கூட நம்ம ஊற்றக்கூடாது. ஏன் ஊற்றக்கூடாதுன்னா டீசல் வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபில்டர் டைப் கொடுத்துருக்கறனால வந்து ஃபில்டரில் ப்ரெஷர் கூடிடுச்சுன்னா ஆயில் சீல் போயிடும். அல்லது வந்து வண்டி வந்து பிக்கப் இல்லாமல் போகும். அல்லது வண்டி வந்து ஃபுல் ரேஸ் ஆயிரும். அதனால் வந்து 2 கோடு ஆயில் தான் நம்ம ஊற்றணும். அதே போல் 2 கோடுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் 2 கோடுக்கு ஒரு பாயிண்ட் கூட கொஞ்சம் கூட மேலே ஏறக்கூடாது. அதை மட்டும் நம்ம அந்த கண்ட்ரோல் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா இன்ஜின் சேஃபாக இருக்கும், வண்டி உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. வடிஞ்ச உடனே இப்போ அடுத்து கீர் பாக்ஸ் ஆயில் நம்ம ரிமூவ் பண்ணி விட்றோம். கீர் பாக்ஸ் ஆயில் வந்து இதான் மெயின் நெட்டை நம்ம லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கழட்டி எடுத்துடணும். மெயின் நெட்டை கழட்டி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ட்ரை ஆகி ஆயில் வெளியே வர்றது என்னங்கிறது பார்க்கணும். கீர் பாக்ஸ் ஆயில் போல்ட்டை லூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கழட்டி எடுத்துட்டீங்கன்னா கீர் பாக்ஸில் இருக்க ஆயில் எல்லாம் வெளியே வந்துடும். இதுதான் கீர் பாக்ஸ் ஆயில் வெளியே வருது. இப்போ கீர் பாக்ஸ் ஆயில் கழட்டும் போதே வந்து லெவல் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த லெவல் போல்ட்டையும் நம்ம கழட்டி எடுத்துடணும். கழட்டி கையில் வச்சுட்டா தான் நம்ம ஆயில் ஊற்றும் போது வந்து லெவல் கரெக்டாக பார்த்து ஊற்ற முடியும். அது ஆயில் ஃபில்டர் புதுசு வாங்கிட்டு வந்து ஆயில் ஃபில்டர் இப்போ கழட்டி வெளியே எடுத்துட்டு அதுக்கு ஒரு 300 ml ஆயில் உள்ளே ஊற்றணும்னா ட்ரை ஆயிரும். அந்த ஆயில் ஊற்றி தான் ஆயில் ஃபில்டரை மாற்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து அடி வாங்காமல் இருக்கும். இல்லைனா வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இன்ஜினுக்கு பல் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த ஒரு வண்டிக்குமே ஆயில் ஃபில்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஆயில் ஃபில்டருக்கு ஆயில் ஊற்றி விட்டு மாற்றினோம்னா கொஞ்சம் இன்ஜின் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வண்டியும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்னஸாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் ஊற்றணும். ஆயில் ஃபில்டரில் ஆயில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சிட்டிங்கன்னா ஆயில் பூரா உள்ளே ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பிறகு ஆயில் ஃபில்டர் பிளாஞ்சில் வந்து நம்ம சேர்த்து உட்கார வைக்கிறது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். கிரௌன் ஆயில் மெயின் போல்ட்டு தான். இந்த மெயின் போல்ட் வந்து லூஸ் பண்ணி விட்டு கழட்டி விட்டிங்கன்னா கிரௌன் ஆயிலும் லீக் ஆயிரும், வெளியே வந்துடும். அதே போல் வந்து அங்கிட்ட அந்த சைடு கொடுத்துருக்க கிரௌனுடைய லெவல் நட்டையும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆயில் ஊற்றும் போது வந்து ஆயில் கரெக்டாக லெவலாக ஊற்றுனோம்னா கிரௌன் ஆயில் சீல் போகாது. இன்ஜின் வண்டி நம்ம டீசல் வண்டி பொறுத்தளவுக்கு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து 15-40 ஆயில் தான் ஊற்றுனீங்க தான் வண்டி சேஃபாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டீசல் ஃபில்டர். டீசல் ஃபில்டருக்கு மேலே வந்து 13 சைஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட் வந்து கழட்டி நம்ம எடுத்து கழட்டி விட்ட பிறகு டீசல் ஃபில்டரை இப்படி கழட்டி வெளியே எடுத்துடணும். டீசல் ஃபில்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் மாற்றணும். டீசல் ஃபில்டரை கழட்டி விட்டு டீசல் உள்ளே இருக்க டீசல் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு
சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க. உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு மஸ்ட் இருக்கக்கூடாது, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மாட்டணும். அதை ஃபில்டருக்குள்ளே வந்து ஒரு ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங் வந்து அந்த கப்பிலேருந்து கழட்டி எடுக்கணும், எடுத்துட்டு புதுசாக மாற்றி போடணும். இந்த ஓரிங் தான் மெயின். இந்த ஓரிங் மாற்றி போடலைன்னா நமக்கு வந்து டீசல் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. டீசல் ஃபில்டர் வந்து புதுசு வாங்கிட்டு வந்துருக்க டீசல் ஃபில்டர் எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளேயே அந்த ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் கரெக்டாக எடுத்து நம்ம இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். அது செட் பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் தான் வந்து டீசல் ஃபில்டருங்குவாங்க. இந்த டீசல் ஃபில்டர் கொண்டு போய் இந்த கப்புக்குள்ளே வந்து இந்த தகரம் வந்து மேலே வர்ற மாதிரி வச்சு லாக் பண்ணுது. இந்த மாதிரி செக் பண்ணி வச்சுட்டாவே வேலை முடிஞ்சிடும். அடுத்து வந்து அந்த ஓரிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஓரிங்கை கழட்டி விட்டு அந்த ஓரிங் வந்து அந்த ஓரிங்கை எடுத்து எப்படி செட் பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்க்கலாம். புதுசாக வாங்கிட்டு வந்துருக்க ஓரிங்கை வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும். அது கரெக்டாக உள்ள ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த காடிக்குள்ளே தான் போய் உட்காரணும். இந்த ஓரிங்கை இப்போ ரொட்டேட் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சிட்டோம்னா உட்காந்துக்காத ஒரு இடத்துல. அடுத்து வந்து நம்ம அந்த ஃபில்டருடைய கப்பை கொண்டு போய் மாட்டணும். டீசல் ஃபில்டர் கப்பை இந்த மாதிரி டீசல் கப்பை மேலே தூக்கி அழுத்தி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா மேலே அந்த போல்ட் வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த போல்ட் வந்து அப்படியே டைட் வச்சு விட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்படி தான் வந்து டீசல் ஃபில்டர் மாட்டுறது. நம்ம கழட்டின போல்ட்டு, இந்த போல்ட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த போல்ட்டு ஸ்பெஷலே வந்து மேக்னட் போல்ட்டுங்குவாங்க. இதில் வந்து மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேக்னெட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே அடிபடுற பால்ரஸ் கில்ரஸ் எல்லாம் ஏதாவது துரும்பு இருந்துச்சுன்னா துப்பு இருந்துச்சுன்னா வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகி உட்காந்துக்கும். அதனால் இது வந்து சுத்தம் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் அடுத்த தடவை வந்து உங்களுக்கு வண்டி வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். பால்ரஸ் துப்புலாம் உள்ளே இருக்காது, வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த மேக்னெட் போல்ட்டு கையில் கம்பெனிக்காரங்களே கொடுப்பாங்க. இதை மேக்னெட் போல்ட்டை கொண்டு வந்து அதோட இடத்துல வந்து அதை வந்து நம்ம செட் பண்ணி விட்டுறணும். செட் பண்ணி ஃபுல் டைட் வச்ச பிறகு இன்ஜினுக்கு ஆயில் ஊற்ற வேண்டியதுதான். கியர் பாக்ஸ் கழட்டின மெயின் போல்ட்டையும் கொண்டு போய் அதோட இடத்துல நம்ம அதை கொண்டு போய் செட் பண்ணி விடணும். 10 சைஸ் போல்ட்டை மெயின் போல்ட்டை மட்டும் செட் பண்ணி விட்டுருணும். லெவல் போல்ட்டிங் வரும், சைடில் வரும், அதில் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே ஊற்றும் போது வந்து ஆயில் வந்து அந்த லெவல் நட்டில் வெளியே வந்த உடனே வந்து நம்ம ஆயில் மேலே ஊற்றுறது நிப்பாட்டிட்டு அப்போ அந்த லெவல் நட்டை வந்து நம்ம டைட் வைக்கணும். அதனால் அந்த நட்டை மட்டும் மாட்டல நான். அடுத்து வந்து கிரவுண்ட் போல்ட் மெயின் போல்ட் கழட்டணும்ல, அந்த போல்ட்டையும் வந்து நம்ம மெயின் போல்ட்டை செட் பண்ணி விட்டணும். 12 சைஸ் போல்ட்டை டைட் வச்சு விட்டோம்னா அடுத்து அங்கிட்டு இருக்க அஞ்சிட்டு கழட்டின நம்ம கழட்டின லெவல் போல்ட்டு மட்டும் டைட் வைக்கக்கூடாது. மெயின் போல்ட்டை டைட் வச்சிட்டோம்னா இதில் வந்து கிரவுண்டுக்கு ஆயில் மேலே ஊற்றும் போது வந்து இந்த லெவலில் வரும்போது இந்த லெவல் நட்டை நம்ம டைட் வச்சிடணும். அதுக்காக அந்த லெவல் நட்டை நம்ம வந்து இப்போதைக்கு டைட் வைக்கக்கூடாது. அதை அடுத்து நம்ம ஆயில் ஃபில்டரில் ஆயில் ஊற்றி வச்சிருக்க ஆயில் ஃபில்டர் எடுத்து கரெக்டாக அதோட பிளாஞ்சில் வந்து நம்ம செட் பண்ணி விடணும். இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி விட்டோம்னா போய் டைட்டில் போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி ஃபுல் டைட் வச்சு விட்டுருணும் ஆயில் ஃபில்டர். இந்த வண்டியிலேருந்து ஆயில் வந்து மேலே ஊற்றலாம், அல்லது வந்து சைடில் கீழே ஒரு டாப் லாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டாப் மூடி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மூடி ஊற்றி கூட நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். மற்ற வந்து 2 இடத்துல ஆயில் ஊற்றலாம், இதுலேயும் ஊற்றலாம் அந்த வண்டிகளுக்கு. பஜாஜ் ஆரி மேக்ஸிமாவுக்கு. இப்போ நம்ம வந்து இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றிட்டு இருக்கிறோம். இன்ஜின் ஆயில் வந்து ஒன்று 650 ml இருக்குது. 650 ml கரெக்டாக ஊற்றிட்டு லெவல் ஸ்டிக் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கோடு கணக்கு, 2 கோடுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. 2 கோடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு மறுநாள் கூட நம்ம ஆயில் பார்த்து என்னங்கிறத ஊற்றிக்கலாம். 650 ml 700 வரைக்கும் உள்ள இன்ஜின் உள்ள ஊற்றின உடனே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். லெவல் ஸ்டிக் இந்த மாதிரி உள்ளே விட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இந்த 2 கோடு இருக்கணும். இந்த 2 கோடு வந்து 2 கோடுக்கு மேலே கொஞ்சம் கூட போயிடக்கூடாதுங்க. கரெக்டாக இப்போ 2 கோடு இருக்குது. 650 700 ml வரைக்கும் ஆயில் உள்ளே ஊற்றின உடனே நம்ம லெவல் ஸ்டிக் கையில் வச்சுருக்க லெவல் ஸ்டிக்கை வந்து இந்த இடத்துல உள்ளே விட்டு செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கோடு கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். 2 கோடு கொஞ்சம் கூட மேலே இருக்கக்கூடாது. 2வது கோடு கரெக்டாக இருக்குது இல்லை. 2 கோடு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஆயில் சீல் போகாது, வண்டி வந்து ரேஸ் ஆகாது. அது வந்து மெயின். உங்களுக்கு ஆயில் வந்து மெயினுங்க. இப்போ கரெக்டாக ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இன்ஜின் சைடு வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு, இன்ஜினுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு. அடுத்து கியர் பாக்ஸுக்கு கிரவுண்டுக்கு எப்படி ஊற்றுறதுங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம கியர் பாக்ஸ் ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். கியர் பாக்ஸ் ஆயில் வந்து ஊற்றுறதுக்கு வந்து மெயின் டாப் மூடி வந்து இதில் தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது டாப் மூடி. இந்த மூடி வந்து கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் வெளியே. கியர் பாக்ஸ் மெயின் போல்ட்டு இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ண உடனே வந்து லாக் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து மேல் டாப் மூடி இப்போ ஓப்பன் பண்ணி மேலே வந்து இப்போ ஆயில் ஊற்றும் போது வந்து லெவலில் வந்துச்சுன்னா ஆயில் வந்து ஊற்றுற ஆயில் வந்து நிப்பாட்டிட்டு லெவல் நெட்டு டைட் வச்சுட்டு அப்புறமா தான் மேலே டாப் மூடி நீங்கள் டைட் வைக்கணும்.
இப்போ வந்து நம்ம கீர் பாக்ஸ் ஆயில் ஊற்றியாச்சு. கீர் பாக்ஸ் ஆயில் ஊற்றுனோன்னா அந்த டாப் மூடி வந்து நம்ம டைட் வச்சு விட்ருணும். அடுத்து வந்து நம்ம கிரோன் ஆயில் எங்கே ஊற்றுவாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ கிரோன் ஆயில் ஊற்றுற லாக் டாப் இது. இந்த டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். 22 பவுல் இருந்துச்சுன்னா அந்த பவுலில் போட்டு இப்படி திருவணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அது இது திருவி எடுத்த உடனே நம்ம இதில் தான் வந்து கிரோன் ஆயில் ஊற்றணும். 250 ml ஊற்றுனீங்கன்னா லெவல் கரெக்டாக வந்துடும். லெவலுக்கு வந்தோம்னா அப்படியே லாக் பண்ணிக்க வேண்டியதான். அந்த இதில் புனரை ஒன்று வச்சு விட்டு நம்ம ஆயில் வந்து ஒரு 250 ml ஆயில் உள்ளே ஊற்றினோம்னா அது லெவல் கரெக்டாக வந்துடும். அப்புறம் லெவல் நட்டு லாக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் வந்து பஜாஜ் டீசல் வண்டி பஜாஜ் மேக்ஸிமா டீசல் வண்டிக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ பார்த்தேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.